சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சா அது செல்லையே செதைச்சிரும் பரவாயில்லையான்னு வடிவேலு சீரியஸாக காமெடி பண்ணுவார்ல. காலு கடகடன்னு ஆடினாலும் மூஞ்சியை முடிஞ்ச வரைக்கும் மொறப்பாக வச்சுக்கிட்டு வடிவேலு பிரகாஷ்ராஜ் கிட்ட வெத்து கெத்து காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் சீமான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் தம்பிகள் உட்பட நம்ம அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே இது வரைக்கும் வெத்து கெத்தை தான் காட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதுல என்னடா புதுசா இருக்குது? நாம ஏற்கனவே பல தடவை பேசின விஷயம் தான்டா இது. சீமான் ஒரு ஊழ ஊதார் பார்ட்டி, வாய்ச்சொல் வீரர், பிராக்டிக்கலா எதையும் செய்யறதுக்கு துப்பு இல்லாத ஒரு டுபாக்கூருங்கிறத நாம ஏற்கனவே ஆதாரத்தோட பல தடவை அலசி காய போட்டிருக்கோம் தாண்டா. இதுல என்னடா புதுசா இருக்குதுங்கிறீங்களா? உண்மைதான், சீமான் ஒரு ஊழ ஊதார் பார்ட்டிங்கிறத ஆதாரத்தோட ஆல்ரெடி பல தடவை நாம அடிச்சு துவைச்சு காய போட்டிருக்கோம் தான். ஆனா இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா, இந்த ஆதாரத்துக்கெல்லாம் ஆதாரமா, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம்ங்கிற மாதிரி ஆதாரத்துக்கெல்லாம் ஆதாரமா நேத்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது. அந்த சிறப்பான சம்பவம்ங்கிறது என்ன? அதுக்கு முட்டு கொடுக்க முடியாம கூமுட்ட தம்பிகள்லாம் எப்படி குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி அமிர்தகால இந்தியாவிற்கு அமெரிக்காவிலிருந்து அழைத்து வரப்பட்ட, அதுலேயும் கை கால்களில் விலங்கிடப்பட்டு மிகவும் கண்ணியமாக அழைத்து வரப்பட்ட நம்மோட சகோதர சகோதரிகள் சம்பந்தமா சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவான். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். 205 அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருந்த இந்தியர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நாடு திரும்பினாங்க. மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல ஏற்றி அவங்களையெல்லாம் அமெரிக்காக்காரன் அனுப்பிச்சு விட்டான். நம்ம ஆளுகளும் எதுவும் பேசாம இங்க இறக்கிக்கிட்டாங்க. இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, கூடவே இதையும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. அவன் ஆடு மாடு மாதிரி ஏசியே இல்லாத மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல ஏற்றி அத்தனை இந்தியர்களை இங்கே அனுப்பி விட்றான். நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் நேராக கும்பமேளாவில் போய் குளியல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்கள் இந்துக்களை மதிக்கிற லட்சணமா? இந்திய மக்களை கட்டி காப்பாற்றுற லட்சணம்ங்கிறது இதுதானா? அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தைரியம்ங்கிறதே கிடையாதா? நீங்கள் பெரிய அப்படியே விஸ்வகுருன்லாம் பீத்திக்கிட்டு கிடக்குறீங்களே, இதுதான் நீங்கள் உலகத்தின் தலைவனாக இருக்கிற லட்சண கூந்தலா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் குரூப்பை, காவி கும்பலை, பிஜேபி கும்பலை போட்டு ஒரு பெரட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க சேர்த்தே பார்த்திருப்பீங்க. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் பண்றது ஒரு பக்காவான அரசியல் தான். அங்கிருந்து அவங்கள அமெரிக்காக்காரன் அனுப்பிச்சு விட்டதே அங்க இருக்கிற ஒரு அரசியலுக்காக தான். ஸோ அங்கேயே அது அரசியலா இருக்கும்போது இங்க இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். பண்ணணும், அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இதையெல்லாம் தாண்டி மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல அவங்க இந்த சட்டவிரோத குடியேறிய இந்தியர்களை அனுப்பி விட்ட அந்த மேட்ருங்கிறது நம்ம எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிற ஒரு செயலா? அந்த நிகழ்ச்சிக்காக நாம் அத்தனை பேரும் வெட்கி தலை குனியணுமா? 140 கோடி இந்தியர்களும் இதுக்காக வருத்தப்படணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க பிழைப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அதை அவன் அனுமதிக்க முடியாதுன்னு அவங்களையெல்லாம் இங்கே திருப்பி விட்டுட்டான். அவ்வளவுதான். இதில் நாம அவமானப்படுறதுக்கு என்ன இருக்குதுங்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸை நாடு கடத்துற விஷயத்துல ஏற்கனவே காலங்காலமா இருக்கிற நடைமுறைகள் தான் இதுலயும் பின்பற்றப்பட்டு இருக்குது. பொதுவா இல்லீகல் இமிகிரன்ஸை இந்த மாதிரி தனி பிளைட்ல எல்லாம் வச்சு அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும்தான் இதுல இருக்கிற அப்நார்மலான விஷயம். அதாவது தனி மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல அத்தனை பேரையும் இல்லீகல் இமிகிரன்ஸா ஏற்றி அவன் சொந்த நாட்டுக்கு அனுப்புறதோ இல்ல பொதுவா ஒரு பேசஞ்சர் பிளைட்டை வாடகைக்கு எடுத்து அதுல மொத்தமா ஒரு 200-300 இல்லீகல் இமிகிரன்ஸை ஏற்றி அவங்கள கொண்டு போய் துளி கூட சம்பந்தமே இல்லாத உகாண்டா மாதிரியான நாடுகளில் இறக்கி விட்டு வர்ற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி இல்லாத நடைமுறைகள். இப்ப இந்த சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளில் நடக்கிற நடைமுறை. மற்றபடி கைவிலங்கு போடுறதெல்லாம் காலங்காலமா இருக்கிற நடைமுறை தான். பொதுவா இல்லீகல் இமிகிரன்ஸை எப்படி டிபோர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இமிகிரேஷன் செல்லில் முதல்ல வச்சிருவாங்க. அப்புறம் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிப்பாங்க. அதாவது அவங்க மேல லோக்கல்ல ஏதாவது கேஸ் இருக்குதா, இவங்கள சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புற அளவுக்கு இவங்க தகுதி பெற்றவங்களான்னு பார்த்துட்டு அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் பப்ளிக் போகிற அதே பேசஞ்சர் ஃப்ளைட்டில் பப்ளிக்காக தான் டிக்கெட் போடுவாங்க. அப்புறம் ஜேர்னி டேட் வரும்போது இமிகிரேஷன் செல்லிலிருந்து அவங்கள ஏர்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேன்லேயோ பஸ்லேயோ கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கன்ஃபார்மாக கைவிலங்கெல்லாம் போடுவாங்க. தனியாக ஒரு ஆளுக்கு அவங்களோட 2 கையிலையும் போடுவாங்க. இல்லைன்னா பக்கத்து இருக்கிறவங்களோட சேர்த்து இவரது ஒரு கையை அவரது ஒரு கையின்னு சேர்த்து 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு கைவிலங்கை போடுவாங்க. மொத்தத்தில் கைவிலங்கை கன்ஃபார்மாக போடுவாங்க.
அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல அவங்க பப்ளிக்கா நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அந்த சமயத்துல இவங்களோட கைவிலங்க பார்த்து அங்க இருக்கிற பப்ளிக் பேனிக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கைவிலங்கு மேல ஒரு துணியை போட்டுருவாங்க. பப்ளிக் பார்க்கும்போது 2 பேர் கை கோத்துக்கிட்டு நடந்து போற மாதிரி தான் தெரியுமே தவிர கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்கிற மாதிரி தெரியாத. கட்டம் கடைசியா பிளைட்டோட கதவுக்கு பக்கமா வந்ததுக்கு அப்புறமா அந்த கைவிலங்கை எடுத்து விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டு மகராசனா உங்க ஊருக்கு போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. பேசஞ்சர் பிளைட்டுக்குள்ள பப்ளிக்கா உங்களை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், நீங்க தாய் மண்ணுக்கு வந்து வெற்றிகரமா இறங்க வேண்டியதான். உண்மையில அந்த கைவிலங்கை எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த இமிகிரேஷன் செல்லில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்ற அந்த இன்பிட்வீன்ல நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, கூட வர்ற ஆபீசர்களை தாக்க முயற்சி பண்ணக்கூடாது, நீங்களும் தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாலும் ஈஸியா உங்களை கேட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைவிலங்கு போடுற ப்ரொசீஜர்லாம். இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்குது. அதாவது இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 205 பேருமே இல்லீகல் இமிகிரன்ஸ் தான். அதுல பப்ளிக் யாருமே கிடையாது. ஸோ அமெரிக்காவிலிருந்து இங்க வர்றதுக்கு 40 மணி நேரம் அந்த ஃபிளைட்டுக்கு ஆயிருக்குதுங்கிறாங்க. அவ்வளவு லாங் டைம்ல உள்ளுக்குள்ள இவங்க யாருமே அவங்களுக்குள்ள அடிச்சுக்க கூடாது, ஒரு வன்முறையில ஈடுபடக்கூடாது, கூட வர்ற ஆபீசர்களோட பாதுகாப்புக்கு இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு உள்ள ஃபிளைட்டை டேமேஜ் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான வன்முறையிலையும் இவங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா இவங்க அங்கிருந்து திரும்பி வர்ற கோபத்தில் இருப்பாங்க. இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கலாம் யாருக்குமே தெரியாது. ஸோ எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த கை கால் விலங்குகள்லாம் இருக்குமே தவிர அதை தாண்டி இதில் அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் இவங்களை மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல கூட்டிகிட்டு வந்ததுனாலேயே அவங்கள அமெரிக்காக்காரன் ஆடு மாடு மாதிரி நடத்திட்டான்னு பேசுறதுலாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்போ நம்ம ஊரோட யோகிதை என்ன? 100 பேர் தான் போற முடிகிற பஸ்ஸில் 250 பேர் ஏறிட்டு தான் போகிறாங்க. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் படிக்கட்டில் தொங்கிட்டு தான் போகிறாங்க. அதுலேயும் நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல, படிக்கட்டில் தான் தொங்கிட்டு போகிறாங்க. வடக்கு எல்லாம் போனீங்கன்னா உள்ள பஸ்ஸுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு பஸ்ஸுக்கு மேலே இருப்பாங்க. டிரைவர் ஒரே ஒரு சடன் பிரேக் போட்டார்னா இமீடியட்டா ஒரு 50-60 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம ஊர்ல நிலவுது. அப்புறம் இதெல்லாம் மனுஷங்களா மதிக்காம ஆடு மாடுகளா மதிக்கிற அந்த லிஸ்ட்ல வராதா? அதுல தானே வரும். நம்ம ஊர் ரயில்கள்ல மட்டும் என்ன வாழுது? நம்ம ஊர் நான் ரிசர்வேஷன் பெட்டிகள்ல ஏறி ஒரு 50-100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி உயிரோட ஊடு போய் சேர்ந்தா உலக அதிசயங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தமான நிலைமையா இருக்குது. ஆல்மோஸ்ட் பல நேரங்களில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்கள்லயும் அதுதான் நிலைமை. ஸோ நம்ம ஊர்ல நம்ம மக்களை ஆடு மாடுகளை விட கேவலமா நம்ம அரசாங்கங்கள் நடத்திக்கிட்டு வெள்ளைக்காரன் நம்ம ஆளுகளை அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பேசுறதுலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. சரிடா, இதெல்லாம் நம்ம ஊர் எதிர்கட்சிகளுக்கு தெரியாதா? நம்ம யோகியதையே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நாம வெள்ளைக்காரன் மேல கோவப்படுறதுல எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? தெரியும் தானே. தெரிஞ்சும் எதுக்காக ஜி மேல நம்ம ஊர் எதிர்கட்சிகள்லாம் பாயுதுன்னு கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் தான். அவன் பொருளை எடுத்து அவனையே போடுற அரசியல் தான். பொதுவா முந்தா நேத்து வரைக்கும் சங்கி கும்பல் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சுது. எங்க ஜி உலக போரைய ஒத்த கையில நிறுத்திடுவாரு, உக்ரைன் போரெல்லாம் அப்படியே உப்புன்னு ஊதி விட்டு போயிடுவாரு, இஸ்ரேல் பாலஸ்தீனம் எல்லாம் எங்க ஜி நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல நிறுத்திடுவாரு அப்படின்னு தானே சங்கிகள் எல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சானுங்க. இன்ஃபேக்ட் சங்கிகளோட ஆர்கசம்ங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த 2024 எலெக்ஷன்ல இந்த பாருங்கப்பா, நீங்க இந்தியாவோட பிரதமரை எல்லாம் செலக்ட் பண்ணல, உலகத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்க போற எலெக்ஷன் இது. உலகத்துல அமைதி நிலவணும்னா போரெல்லாம் தடுக்கப்படணும்னா எங்க ஜிக்கு ஓட்டு போடுறதை தவிர உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சங்கிகள் ஒரே முறுக்குனானுங்க. அது மட்டும் இல்லாம அதானிக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான பிரச்சனைன்னு இதே சங்கிக கும்பல் தான் கத்தி கூப்பாடு போடுது. அமெரிக்காக்காரன் அதானி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சுட்டான்னா அவ்வளவுதான், ஒட்டுமொத்த சங்கிகளும் ஒண்ணு கூடிடுவானுங்க. இது இந்தியாவின் மீதான தாக்குதல், ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கேவலப்படுத்த அமெரிக்காக்காரன் முயற்சி பண்றான், இதை நம்பாதீங்க, நாமெல்லாம் அதானி கூட தான் நிக்கிறோம் அப்படின்னு தானே முறுக்குறானுங்க. அதானிக்கு ஒரு பிரச்சனைனா அது அதானியோட பிரச்சனை, ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரச்சனை கிடையாது. ஆனா சங்கிகள் ஒத்துக்கிறது இல்லைல்ல. அதை வச்சுதான் இப்போ எதிர்கட்சிகள் சங்கி கும்பலை திருப்பி அடிக்குது. உங்க தேசபக்தி லட்சண கூந்தல்கிறது இதுதான். அவன் அப்படியே ஆடு மாடு
மாதிரி ஆட்களை கொண்டாந்து இறக்கி விட்டு போறேன், நீங்க கும்பமேளாவில் போய் குளியல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்க இந்திய மக்களை மதிக்கிற லட்சணமா? மக்களா பார்த்துக்கிங்க. இந்த கும்பலை இதுக்கு மேலேயும் நம்புனீங்கன்னா உங்களையும் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல ஏற்றி இவங்க என்னைக்கு எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுருவாங்க, பார்த்து சாக்கிரதையா இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுது. அம்புட்டு தான். ஆனா இதுக்காகவெல்லாம் சங்கி கும்பல் அசந்திரம் துவண்டு போய் படுத்து தூங்கிரும்னெல்லாம் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவனுங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது எங்க ஜி பதுங்குறாரு, அமைதியா இருக்கிறாருன்னா பம்முறாருன்னு அர்த்தம் கிடையாது, படுத்து தூங்குறாருன்னு அர்த்தம் கிடையாது, பாய போறாருன்னு அர்த்தம். 13ஆம் தேதி ஜி அமெரிக்கா போறாரு. அங்க வாஷிங்டன்ல வச்சு ட்ரம்ப்பை திருப்புல இறக்கி விட்ட 200 பேர் பிளஸ் இன்னொரு 200 பேர்னு சேர்த்து ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சங்கிகள் ஆல்ரெடி அளக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. புது டெல்லியின் நெருக்குதலுக்கு வாஷிங்டன் பணிந்தே ஆகணும். பாக்குறியான்னு சங்கிகள் ஆல்ரெடி படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரைட், இப்போ நொன்னங்கதைக்கு வர்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த மனுவுல தம்பிகள் ஜட்ஜையா கிட்ட என்ன கேட்டிருக்கிறானுங்கன்னா, ஐயா எங்க அண்ணன் மேல தினமும் ஒரு வழக்கு போடப்படுது, அத்தனை வழக்குகளுக்கு எங்க அண்ணன் நேரடியா கோர்ட் படியேறி பதில் சொல்றதுங்கிறது ஆல்மோஸ்ட் இயலாத ஒரு காரியமா இருக்குது. எங்க அண்ணனுடைய பொது வாழ்க்கையை இது நெம்ப பாதிக்குது. அதனால ஐயா என்ன பண்றீங்கன்னா, இனிமே எங்க அண்ணன் மேல எங்கேயுமே யாருமே கேஸே போட முடியாத மாதிரியே ஒரு ஏற்பாட்டை பண்ணி விடுறீங்க. இல்லைன்னா யாரு கேஸ் போட்டாலும் அதுக்கு எங்க அண்ணன் நேரடியா கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி விடுறீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை செஞ்சு விடுங்க ஐயா. இல்லைன்னா எங்க அண்ணன் ஒவ்வொரு கோர்ட்டா ஏறி இறங்கி அலைஞ்சு துரும்பா இழைச்சி போயிடுவாரு போல. அந்த கருமத்தை யார் கண்ணில் பார்க்கறது, பார்த்து எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஐயான்னு இவனுங்க அந்த மனுவில் கெஞ்சி கதறி இருக்கிறானுங்க. அதுக்கு ஜட்ஜ் ஐயா தெளிவா ஓரிரு வார்த்தைகள்லயே பதில் அளிச்சிட்டாரு. இந்த வர்ற தற்கூரி முண்டங்களா, உங்க சௌரிய கூந்தலுக்கெல்லாம் எந்த ஏற்பாட்டையும் என்னால் பண்ண முடியாது, நீங்க கேட்குற மாதிரியெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்க அண்ணனுக்கு நான் 2 சாய்ஸ் தரேன். ஒன்று ஒழுங்கு மரியாதையாக பேச சொல்லு, இல்லைன்னா கோர்ட்டா ஏறி நின்று பொத்து நாப்பில் நிற்க சொல்லு. அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும். அதை தாண்டி என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சிம்பிளாக மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டாரு. கூடவே சில பிட்டுகளை சேர்த்தே போட்டு விட்டு போயிருக்கிறாரு. அதாவது உங்கள் நொன்ன வாய் இருக்குதுன்னு என்ன வேணும்னாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யார் மேலே வேணும்னாலும் என்ன அவதூற வேணும்னாலும் பரப்பலாம்னு பரப்பிட்டு திரிகிறாரு. உங்கள் நொன்னனை ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்க. அதாவது வாய் உங்கள் நொன்னனுக்கு மட்டும் இல்லை, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. உங்க நொன்ன வாய்க்கு வந்ததை பேசினார்னா அவங்க கேசுகளை போடத்தான் செய்வாங்க. வளாய மூடிட்டு போய் கோர்ட்ல நிக்க சொல்லுங்க, அதுக்கு நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஐயா சில பெட்டுகளை சேர்த்து போட்டு விட்டு போயிருக்கிறாரு. இந்த விஷயம் தம்பிகளை ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஏன்னா சொன்னது கோர்ட்ல, ஜட்ஜ் ஐயா இப்படி சொல்லி இருக்கிறாரு. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தா ஆளுங்கட்சி அராஜகம், எதிர்கட்சிகளின் சதின்னு ஏதாவது ஒன்றை சொல்லி உருட்டி ஏதாவது ஒன்று பண்ணி பெரட்டி இருப்பானுங்க. ஆனா ஜட்ஜ் ஐயாவே சொல்லிட்டதுனால அவனுங்களால ஒன்றும் பேச முடியல. ஒரு மாதிரி முக்கி முனையே திக்கி திணறிட்டு கிடக்குறானுங்க. கட்டம் கடைசியா எங்க வந்து நிக்கிறானுங்கன்னா, அதே எங்க அண்ணன் மட்டும் என்ன பண்ணுவாரு, அவர் ஒத்த ஆளு, அவரை ஊரே சேர்ந்து எதிர்த்து பேசுது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது. அவர் அப்பாவி மனுஷன், ஒத்த ஆளு என்னதான் பண்ணுவாரு. ஒரு கட்டத்தில் வெடிச்சு கிளம்பிடுறாரு, வார்த்தைகளை விட்டுறாரு, 1-2 ஆபாச பேச்சுக்கள்லாம் வெளியில வந்துருது. அப்புறம் என்ன பண்ண முடியும், நீங்க எல்லாம் நிறுத்துங்க, எங்க அண்ணனும் நிறுத்திக்குவாரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிக்கிறானுங்க. தற்கூரி தம்பிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க நொன்னனை முதல்ல நிறுத்த சொல்லுங்கடா, நாங்க நிறுத்துறோம். என்ன ஆரம்பிக்கிறதே உங்க நொன்னன் தானே. நீ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வா, நான் வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு வரேன், 2 பேரும் வீசி விளையாடலாம்னு அறிவு இருக்கிற எந்த அரசியல்வாதியாவது பேசுவானா? உங்க நொன்னன் பேசுறாப்ல, அப்புறம் உங்க நொன்னகிட்ட என்ன கொஞ்சம் முடியும்? உங்க நொன்னன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான்டா ரிப்ளை பண்ண முடியும். அப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு எங்களை சொன்னா என்னடா பண்றது? திரும்பவும் சொல்றேன், உங்க நொன்னனை நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்திக்கிறோம். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரியே உங்க நொன்னனையும் மெச்சூரா பேச சொல்லுங்க, நாங்க நிறுத்திக்கிறோம். கூடவே இந்த ஊதாறு விடுறாருல்ல, அந்த பக்கம் என்னங்கிறது, நான் 1000 கேஸ் வாங்கிய அபூர்வ சிகா பண்ணிட, எனக்கு கேஸ் எல்லாம் தூசு மாதிரி, தம்பி கேஸை கண்டு பயப்படுறதுக்கு நான் என்ன லூசா தம்பின்னு இந்த பக்கம் முறுக்க வேண்டியது, அந்த பக்கம் ஜட்ஜ் ஐயா கிட்ட போய் காலை பிடிக்காத ஒரே கஞ்ச வேண்டியது. ஐயா எனக்கு 60 வயசுக்கு மேல ஆகுதுங்க ஐயா, என் வயசை கன்சிடர் பண்ணியாவது எனக்கு ஏதாவது மன்னிப்பு
கொடுக்கக்கூடாதா, எனக்கு ஏதாவது விதி விலக்குகள் கொடுக்கக்கூடாதா, உதவி பண்ணக்கூடாதான்னு அங்கே காலை பிடிச்சிட்டு கதறது. இந்த எச்சகத்தை இந்த பிச்சைகத்தையும் சேர்த்து உங்கள் நொண்ணனை நிறுத்த சொல்லுங்க. நாங்கள் மொத்தமாக நிறுத்திக்கிறோம்ங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.